காரணிப்படுத்துக. எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஒரு செயல்பாட்டின் மூலம் இதை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறனால ஒரு சதுரம் எடுத்திருக்கோம். இந்த சதுரத்துக்கு எல்லா பக்கமும் எக்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறோம். இந்த செவ்வகத்துக்கு நீளம் எக்ஸ்ன்னு இருக்கும், அகலம் 1ன்னு இருக்கும். 1 × எக்ஸ் ஒரு எக்ஸு, அதே மாதிரி 1 × எக்ஸ் இன்னொரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2x. அடுத்தது இங்கே 1ன்னு இருக்கிறதுனால ஒரு சதுரம் எடுத்திருக்கோம். இந்த சதுரத்துக்கு நீளம் அகலம் எல்லாமே 1ன்னு தான் இருக்கும். இப்போ இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இங்கே வெளியில் இருக்கிறது தான் நம்மளுக்கான விடை. இங்கே என்ன இருக்குது? ஒரு எக்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ் 1. அப்போ எக்ஸு ப்ளஸ் 1. அதே மாதிரி இங்கே வெளியில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு எக்ஸு ஒரு ப்ளஸ் 1. அப்போ ஒரு எக்ஸு ஒரு ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 காரணி எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த x + 1ஐயும் x + 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 கிடச்சிரும்.